டாஸ் மாஸ்டரின் குறிப்பிட்ட சில குற்றங்களை சுட்டிக்காட்டியே நான் திரும்ப திரும்ப வீடியோக்கள் போட்டு வருகிறேன். அப்படி போட காரணம் என்னவென்றால், ஒன்று, தான் ஒரு ஆவிக்குரியவனாக இருந்தும் தான் பேசக்கூடாததை பேசினது குற்றம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். காரணம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் இப்படிப்பட்ட குற்றங்கள் வரக்கூடாது. அப்படியே சில வேளை தன்னிடம் குற்றங்கள் வந்தும் அதை உடனே ஒத்துக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்காவிட்டால் தானும் குற்றவாளியாகி மற்றவர்களையும் இதே பாவங்களை செய்து அதிக குற்றவாளியாக்கும் சம்பவங்கள் அதிகம் நடக்கிறது. அது இல்லாதிருக்க இந்த மன்னிப்பு கேட்கிற ஒன்று அவசியமானது. இரண்டாவதாக, அப்படி தன்னால் மன்னிப்பு கேட்க முடியாது என்றால், நான் செய்தது தவறில்லை, தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு மதரை விரட்டினது போல நீங்களும் செய்யலாம், ஸ்தானம் கிடைக்காவிட்டால் சவால் விட்டு பேசலாம், அதில் தப்பில்லை, குற்றம் இல்லாமல் யாரும் ஜீவிக்க முடியாது, இப்படித்தான் உலகத்தில் எங்களாலும் யாராலும் ஜீவிக்க முடியும், இதற்கு மேல் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியாது, ஆனால் நீங்கள் மட்டும் பரிசுத்தமாக ஜீவிக்கணும் என்று எல்லோரையும் போல மேற்பூச்சாக பிரசங்கம் பண்ணுவோம் என்று சொல்ல வேண்டும். இந்த ரெண்டும் செய்யாமல் இயேசு நல்லவர் வல்லவர் என்று பாடம் எடுத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. டாஸ் மாஸ்டரின் போக்கு இப்போது எப்படி இருக்கிறது என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி ஆகும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லும் நிலைக்கு ஆளாகி இருக்கிறார். சபையை அனல் மூட்டி எழும்ப விடாமல் தடுக்கிறார். எனவேதான் இவருடைய குற்றங்களை திரும்ப 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 சுட்டிக்காட்டி பேசுகிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.